குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். படையப்பா ஷூட்டிங் வந்து மேல்கோட்டை நடக்குது. கிட்டத்தட்ட மைசூர்லேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகணும். நான் தான் அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறேன். தேனப்பன் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு காலை 7 மணிக்கு சொல்லிட்டு போயிடலாம் இருக்கும். 7 மணிக்கு சொல்லிட்டாப்புல சொல்லிட்டு சிவாஜி சார் கார் எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். போனால் அவர் 7 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கு போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அங்கே நின்றுருக்க வெளியில் நிற்கிறாரு. மேல்கோட்டை போனால் அப்படியே முறைச்சாடி எல்லாம் ஒரு பார்வை பார்ப்பாரு. கண்டு தான் திரும்பி விட்டுட்டாரு. உடனே அப்படியே தலையெல்லாம் குடிச்சு லேட்டாக வந்து திட்டார் போனது. மறுபடியும் மேலே 10 படி ஏறுவார். இப்படியே மேலே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரவிக்குமார் கூட யார் அந்த பையன் கோஆர்டினேட்டர் சார், இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறேன், அப்போ தான் படம் நடிச்சிருக்கான், என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அதில் ஆக்சுவலாக வடிவேல் கேரக்டர் தான் நான் பண்ணணும். இருக்குது ஒரு காமெடி கேரக்டர் தான். அப்போ பார்த்தா டைரக்டர் சொல்கிறார், உதயநிதியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செல்வகுமார் வந்து சார் வடிவேலுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் அவரை போட்டுடலாம், கட்சி சார்பாக போட்டலான்ட்டாங்க. ரவிக்குமார் ஓகேன்ட்டார். அவர் டைரக்டர் அதை பற்றி கவலைப்பட என்னை பற்றி கவலையப்படாத ஒரே டைரக்டர் அவர் தான். திடீர்னு எனக்கு ரவிக்குமார் சண்டை வரும். ஸ்பாட்டு ஷூட்டிங்கில் பயங்கர சண்டை வரும். சண்டை வந்து அவர் அடிக்க விட்டார், நான் ஓடுவேன், இதெல்லாம் பார்த்து நேராக கமல்கிட்ட போவார். கமல் ரவிக்குமார் ரமேஷ் சண்டை போட்டுட்டு இருக்காளே, நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா அப்படின்னு. சார் ஜெயராம் மீனா தான் ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு. மணிவண்ணன் விவேக் வச்சு ட்ராக் எடுக்கிறேன், காமெடி ட்ராக். முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் நாள் 3 ஷாட் எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான், சார் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணு அப்படின்றான். ஏன்டா யூனியன் பிரச்சனையா அப்படின்னு. ஃபிலிம் இல்லை சார் அப்படின்றான். வணக்கம் ரமேஷ் கண்ணா. வணக்கம். முக்தா ரவி சார் வந்து எங்களோட இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து சிவாஜி வந்து ஆக்ஷன் படம் தயார் பண்ணோம், அதுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டையும் நீங்கள் தான் பண்ணினீங்க அப்படின்னாரு. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதே கேட்குறீங்க, அது உங்கள் பேட்டி பார்த்தா எனக்கே ஞாபகம் வந்தெல்லாம் பார்த்துங்க. அப்போ நான் நிறைய வேலை செய்வேன். நான் இப்போது வசனம் எழுதுவேன். ஆரத்தி எடுங்கடி, சந்திரனா டைரக்டர், ரஃபியுடைய ராசாத்தி ஒரு நாள், அப்புறம் எஸ்சி ராஜ்குமார் முதல் பாடல் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர், அவர் வந்து இவர் அருள் பண்ணாப்புல. அப்புறம் நிறைய டைலாக்ஸ் ஒரு பக்கம் எழுதிட்டே இருப்பேன். அப்புறம் நிறைய இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவேன். கோடி ராமகிருஷ்ணன் ஒர்க் பண்ணியிருக்கேன், திலீப் அபிராமிகிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரவிக்குமார்ட்டையும் ஒர்க் பண்ணுவேன். டிஸ்கஷன் இப்படி நிறைய வேலை இருக்கும்போது எனக்கு படம் வந்தால் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ கூட சொல்லி தான் இந்த பேட்டி கண்டு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. ஒருத்தர் நம்பர் விஜய் பாலாஜி ஒருத்தர் இருக்கிறாரு, டைரக்டர் தான் வரும். அவர் தான் சார் இந்த விஷயத்தை பாருங்க, நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஆமாயா நம்ம எழுதணும்ல, அது மறந்தே போச்சு அப்படின்னு. அது வந்து ஒரு பெரும் பாக்கியம் தான். எழுந்தது போய் ரொம்ப கவலையான விஷயம். திடீர்னு கூப்பிட்டாங்க முக்தா. ஏன்னா ரைட்டர்னும் போது அப்போ நான் தான் அந்த சினிமாவில் சுற்றி இருந்தேன். வெறும் ரைட்டர் தான், நடிகர்லாம் இல்லை. அப்போ காரைக்குடி அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் மூலமாக நிறைய சங்கரன்லாம் தெரியும், அவரோட ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன். அதனால் அப்படியே போய் முக்தா சீனிவாசன் போனேன். அவர் கூப்பிட்டு அங்கே தான் முக்தா தியேட்டர் பின்னாடி தான் ஆஃபீஸ் இருந்துச்சு. போய் அந்த படம் காமிச்சு இது ஒன்லைன் ஆர்டர்லாம் போட்டு ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த சிவாஜி சார் உடம்பு சரியில்லை, மிஸ் ஆகி போச்சு. அது இப்போ தான் பயங்கர வருத்தமாக இருக்குது எனக்கு. அப்போ நீங்கள் சிவாஜி சார் மீட் பண்ணிக்கிங்களா? சிவாஜி சார் மீட் பண்ணல. அந்த படம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஷூட்டிங் பூஜை போட்டால் தான் மீட் பண்ண முடியும். பூஜை போகிறதுக்கு முன்னாடி நின்று போச்சு. அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஆமாம், பின்ன நினச்சி கூட பார்க்க முடியல. நினச்சா கூட ஏன்டா அது மிஸ் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு ஷெட்யூலாக ஒர்க் பண்ணிருக்கலாம். நீங்கள் அந்த படம் முன்னாடி பிற்காலத்தில் வந்து படையப்பால். ஆமாம், சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய. அவர் நல்லா பேசுவார், பழகுவார். சிவாஜி சார் பேசணும்னு நிறைய இருக்குது வாழ்க்கையில். அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அப்போ நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் அமைச்சர் ட்ராமாஸ் போடுவோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், தலைவராக இருந்தாலும் சாயந்தரம் அங்கே வந்து உட்காந்துருப்பார் வெளியில். ஒரு சேர் போட்டு அவர் மேட்ச் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் உள்ளே மேக்கப் போட்டிருப்போம். 6 மணிக்கு ட்ராமான்னா இவர் 5 மணிக்கு அங்கே இருப்பார். அப்போ எல்லாம் சிவாசார் சொல்லி எல்லாம் ஓடி போகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் நடிகர் இல்லையா, நான் அமைச்சர் ட்ராமா போடுறேன் சார், சரி ஓகே அப்படின்னு. நானும் சோபலச்சந்திரன் கோபலர் 2 பேரும் தான் ட்ராமாலாம் போடுவோம். அப்போ நான் போய் அப்படி என்ன அப்படின்னா, நான் ட்ராமா நடிச்சேன். அப்படியா, மேக்கப் போட்டியா? நான் போட்டேன் சார் அப்படின்னு. மேக்கப் போட்டியா, மூஞ்சி மட்டும் போட்டப்போ இதுக்காக போடுவாங்க. ஒரு செகண்டில் நோட் பண்ணிட்டார். அதை அந்தளவுக்கு கவனமாக எல்லாத்தையும் பார்ப்பார். அவனுக்கு அவ்வளோ தெளிவான ஒரு மனிதர் அவர். அவர்கிட்ட நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி ஷூட்டிங், படையப்பா ஷூட்டிங் வந்து மேல்கோட்டை நடக்குது. கிட்டத்தட்ட மைசூர்லேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகணும். நான் தான் அங்கே ப்ரோக்ராம் பண்ணுறேன். தேனப்பன் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு காலை 7 மணிக்கு சொல்லிட்டு போயிடலாம் இருக்கும். 7 மணிக்கு சொல்லிட்டாப்புல சொல்லிட்டு சிவாஜி சார் கார் எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். போனால் அவர் 7 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கு போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு அங்கே நின்றுருக்க வெளியில் நிற்கிறாரு, பேலஸில் வெளியில். இல்லைன்னா நம்ம போய் அவர் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு உள்ளே வந்து இறங்கி வரணும்ல. வெளியே நின்று நான் கேட்டேன், லலிதா பேலஸ் ஓனர் மாதிரி நின்றுதார் அவர். தேனப்பா நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்ட்டேன். தேனப்பா தான் போய் திட்டுவாங்களாம் நல்லா. ஏடா 7 மணி வருங்களா, 6 வரோம், அவ்வளோ போ அப்படிலாம் கேட்பாரு. அதெல்லாம் டைமிங் கால்குலேஷன், பங்க்சுவாலிட்டி அவ்வளோ இதுவாக டைமிங் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் போயிட்டேன், மேல்கோட்டை போயிட்டேன். மேல்கோட்டை போனோன்னே இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இது புள்ளேரி நடிக்கும் போது மேல்கோட்டை போனால் அப்படியே முறைச்சாடி எல்லாம் ஒரு பார்வை பார்ப்பாரு. கண்டு தான் திரும்பி விட்டுட்டாரு.
உடனே அப்படி தலையெல்லாம் குடிச்சு லேட்டாக வந்து திட்டார் போனது. மறுபடியும் மேலே 10 படி ஏறுவார். அப்படியே ஒரு முறைப்பார், மறுபடியும் நான் தலையை குஞ்சிக்குவேன். இப்படியே மேலே போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரவிக்குமார் கூட, யார் அந்த பையன்? கோ-டைரக்டர் சார், இந்த படத்தில் கேரக்டர் பண்ணுறேன், அப்போ தான் படம் நடிச்சிருக்கான், என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், பெரிய நடிகை அவன், இப்போ தான் முத்துராம் பையனோட ஒரு படம் பார்த்துட்டு வரேன், என்னம்மா நடிக்கிறான் தெரியுமா, அற்புதமாக நடிக்கிறான், பெரிய நடிகை அவன் அப்படின்ட்டு போயிட்டார். இது வந்து ரவிக்குமார் சார் என்னடா ஒன்று அப்படி பாராட்டுறாரு அப்படின்னு. முன்னெடுத்து கொடுத்தப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அது விக்ரம் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் நம்மளை வேலை வாங்கலாம், நம்ம ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. சுச்சுவேஷன் செட்டாக அமைஞ்சு போச்சு. அது மறுபடியும் போவார். மணிவண்ணன் வருவார். மணிவண்ணன் பையன் யார் தெரியுமா? தெரியும் சார், அசிஸ்டன்ட் டைரக்டரே மணிவண்ணன், ரமேஷ் எல்லாம் எனக்கு தெரியும், பெரிய நடிகையா. இப்போ தான் முத்துராம் பையன் கார்த்திக் சொல்ல வர்றார், முத்துராம் பையன்னு சொல்லுவார், முத்துராம் பையனோட நடிச்சான் அப்படின்னு. இப்படி வர்றவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சார். எஸ்பி பாலசுப்ரமணியன் வந்தால் சொல்லுவார், யார் வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சார். எல்லாம் ரஜினி சார் சொல்லுவார். ரஜினி சார் வந்து 25 வருஷமாக நான் நடிக்கிறேன், என்னை பற்றி யார்கிட்டையும் சொன்னது இல்லை, அவர் உன்னை பற்றி அவ்வளோ சொல்கிறாரு. ரஜினி சார் என்ன கேட்குறாரு, கிண்டல் பண்ணுறாரு. அது எல்லாருமே பெரிய நடிகர்னு சொல்கிற சிவாஜி வந்து உங்களை வந்து நல்ல நடிகர்னு சொல்கிறது அது கூட பரவாயில்ல, அது முடிஞ்சது. அதுவே ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் மின்சார பூ அந்த சாங் எடுக்கிறாங்க விஜயா வாயினில். அங்கே வந்து அவர் எப்போ செட்டு விட்டு போக மாட்டார், உட்காந்து ஃபேனை போட்டு சாங் ஷூட்டிங், நான் அந்த வீணை வாசிக்கிற மாதிரிலாம் அந்த சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க டைரக்டர் ரவிக்குமார் சார். அப்போ திடீர்னு டே உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ இப்படி தான் நான் கண்ணால் விட்டுருவேன், நடிச்சு காட்டுறாரு இந்த மாதிரி. அவ்வளோ பாதிச்சு. அப்புறம் மேக்கப் ரூமில் போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன் நான். மேக்கப் கலைச்சிட்டு ஃபோட்டோ எடுத்தார் கூட. அப்படி ஒரு மகான். அது நமக்கு வந்து நம்ம சிவாஜியை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தோம். சிவாஜி எம்ஜிஆர்லாம் நம்ம சினிமா வரோம், ஜெமினியில் சொல்லலாம். அவரை பார்த்து வந்துட்டு அவர் நம்மகிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம், சந்திக்கிறதே பெரிய விஷயம், அவர் நம்மளை பாராட்டுறது அதை விட பெரிய விஷயமா போச்சு. அது மாதிரி என் லைஃப்பில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. சின்ன வயசில் நான்லாம் சரோஜாதேவின்னு அப்படி ஒரு கிரேஸ் எனக்கு. சின்ன வயசுலாம் கேட்பாங்க, யாரா கல்யாணம் பண்ணுவேன் 5, 6, 8 வயசில், நான் சரோஜாதேவி தான் கட்டுவேன் அப்படின்னு நான். அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசுகிறேன். அதெல்லாம் இப்போ கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா சரோஜாதேவி போகிறேன். அப்புறம் ஆதவன் கதை எழுதுறேன். ரவிக்குமார் சார் சார் சரோஜாதேவி போடலாம் சார். நான் இந்த பழைய ஆர்டிஸ்ட்லாம் இப்போ என் முதல் படத்தில் ஜெமினி நடிச்சு சோகராஜானி போட்டேன். அதிலே போட்டுருவான் சரோஜாதேவி மிஸ் ஆகிடுச்சு. விட ஏன் சோகராஜானி போட்டு அவங்க இந்த ஊர் மெட்ராஸ், சரோஜா பெங்களூர், எனக்கு பழக்கம் இல்லையே. அது நான் சின்ன டயட்ரு கேட்டால் குடும்பம் அந்த டவுட்டில். அப்புறம் சௌகரமாக பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இப்போ கூட சொல்லுவாங்க, தொடர எனக்கு ரொம்ப நாளுக்கு கிடச்ச படம். அதே மாதிரி சரோஜா போடலான்னு ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன்றும் ஓகேன்ட்டாரு. போட்டாங்க, நடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நடிச்சிட்டாங்க. அப்புறம் பண்ணு பார்த்தேன், ஆஹா இது எப்படியா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதில் ஆக்சுவலாக வடிவேல் கேரக்டர் தான் நான் பண்ணணும். இருக்குது ஒரு காமெடி கேரக்டர் தான். அப்போ பார்த்தா டைரக்டர் நான் சொல்கிறேன், உதயநிதியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செல்வமுத்துராமன் சார் வடிவேலுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, அதனால் அவரை போட்டுடலாம், கட்சி சார்பாக போட்டலான்ட்டாங்க. ரவிக்குமார் ஓகேன்ட்டார். அவர் டைரக்டர் அதை பற்றி கவலைப்பட, என்னை பற்றி கவலையப்படாத ஒரே டைரக்டர் அவர் தான் எப்போவுமே. டேக் டு தி கிராண்டட் என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. நம்ம என்ன சார், நான் நடிகை, முன்னெடுத்து படம் ஹிட் ஆகிருக்குது, அடுத்த படம் படையப்பா பண்ணுறேன், இதில் கதை இது ஆதவன் பண்ணுறேன், அதில் நான் கதை எழுதியிருக்கிறேன், நான் நடிகை கதைன்னு வருதில்ல பட அது போதும் அப்படின்ட்டாரு, சொத்திட்டாரு. இதனால் பெரிய டிஸ்கஷன் நடக்கும். எனக்கு மனசா சரியில்லை, ஆனால் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம நடிக்கலாம் எப்படி, அது கதை எழுதிட்டு எல்லாம் கேட்பாங்க நாளைக்கு. அப்புறமா என்ன பண்ணிட்டாக்க ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி, நீங்கள் தான் கதைன்றதால நீங்களே ஒரு கேரக்டர் டிஸ்கஸ் நேரத்தில் உள்ளே பூத்துறேன் கொஞ்சமாக. இளையராஜா கிட்ட இளைய வாங்கிட்டு வந்து, ரகுமான் கிட்ட மானை வாங்கிட்டு வந்து இளையமான் அப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி மியூசிக் மாதிரி பண்ணி, நான் நயன்தாரா சைட் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணி ரவிக்குமார் சொன்னோன்னு சரி ஓகே வேறு வழியில், ஏன்னா இல்லைன்னா போட மாட்டேன், ஏதாவது சண்டை போடுவேன், அவர் தெரியுப்பா அப்படின்னு விட்டார். அப்புறம் பண்ண அந்த கேரக்டர் பண்ணுறேன். அப்போ சரோஜாமி நடிக்கும்போது டக்குன்னு என்ன பண்ண ஓப்பனிங் அன்று வந்ததா தெரியல பாட்டு இன்ட்ரடக்ஷனில் தான் வரும் எனக்கு, அன்று வந்தது அந்தம்மா பாடுவாங்க. அப்புறம் சொன்னேன்ம்மா உங்கள் கூட நான் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் உங்கள் கூட டூயிட் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறேன். அப்படின்னு கிண்டல் பண்ணி இப்பவும் நல்லா பேசுவாங்க. அப்புறம் என் 2வது பையன் கல்யாணம் பெங்களூர் தான் நடந்துச்சு. அதுக்கு போய் கூப்பிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க கல்யாணம். அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தானுங்க. நம்ம பார்த்து வேந்த மனிதர்கள் நம்மளோட பழகிறதோ, நம்மளோட பேசுகிறதோ, நம்மளை பார்க்குறதோ ஒரு அதிசயம் தான். உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா அந்த காலத்து ஆட்கள் எல்லாருடைய தொடர்பு இருந்திருக்கீங்க சார். அவ்வை சண்முகில் வந்து ஜெமினி சார் வச்சு பண்ணிருக்கீங்க. தொடரும் டைரக்டர் ஜெமினி சார் நடிச்சிருக்காரு. அது வந்து சிவாஜி சாருக்கும் ஜெமினி சாருக்கு என்ன வித்தியாசம்? சிவாஜி சார் வந்து ஜெமினி சார் வந்து கிண்டல் பண்ணலாம், சிவாஜி சார் கிண்டல் பண்ண விடாது. அது வந்து அவர் ஜெமினி வந்து அவ்வை சண்முகி லவ் பண்ணுவார், காதலிலேயே அதெல்லாம் வரும். இந்த பழைய சாங்கெல்லாம் நான் தான் போடுவேன் பண்ணேன். அதெல்லாம் போட்டதுனால அது வந்து சிவாஜி சார் ஒத்து வரான்னு கமல் சாரே சொல்லிட்டார். அவர் எப்படி சார் செட்டில் பிஹேவ் பண்ணார் ஜெமினி? அதெல்லாம் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க? இப்போ தொடரும் படத்தில் அப்படி தான். அவர் முதல்ல கதையெல்லாம் சொல்லிட்டேன், ஓகே பண்ணி ஏதோ சம்பளம் இதை கட்டார் போலகுது, அதை ப்ரொடியூசர் வேணாம்ப்பா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டார். அதுக்குள்ளே அமெரிக்கா எங்கேயோ போயிட்டார் அவர். எனக்கு அப்போ ஃபோன் கிடையாது. அங்கே போனால் அங்கேருந்து எனக்கு பிபி கால் ஒன்று இருந்துச்சு ஒரு பக்கத்து வீட்டில். அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்தா ஜெமினி அடிச்சு அமெரிக்காலேருந்து பேசுகிறாருங்க. அமெரிக்காலேருந்து பேசுகிறாரு. என்னை கூப்பிட்டேன், சாலுவண்ணா நான் தான் ஜெமினி பேசுகிறேன்டா. சார் சொல்லுங்கள் சார், நான் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். டேய் நான் அந்த படத்தில் நடிக்கணும் புரியுதா, சம்பளத்தை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் நடிப்பேன்,
அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அவர். அப்போ ஒரு பேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட் தானே அவர். அவர் நடித்தார். இப்போ கொஞ்சம் சம்பளம்லாம் கம்மி பண்ணி தான் நடித்தார் அந்த கேரக்டர். அதனால தான் ஜெமினி சார் போட்டோம். அது வந்து ரொம்ப ஜெமினி கணேசன் சொல்ல நிறைய சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஜாலியான மனுஷன் அவர். எப்போவுமே அவரை பார்த்தா நாகேஷ் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். எப்போ பாரு டே சும்மாறா எப்போ பாரு கிண்டல் பண்ணி. அப்புறம் ஜூலியானான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் 80 வயசில். ஆமாம், ஞாபகம் இருக்கா ஜூலியானா? அப்போ என் ஷூட்டிங் நடக்குது. அவர் பேசிட்டு இருப்பார் பொண்டாட்டியோட. நான் இங்கே ஷார்ட் ஜூலியானா அவங்க. ஆமாம், ஷார்ட் ரெடி அப்படின்னுவேன். வரமாட்டேன். ஜூலியானா அப்படின்னு கத்துவேன் நான். ஏன்டா கத்துறேன் வந்துட்டு இருக்கேன் வந்துடுவேன். ஐயோ குழந்த மாதிரி படம் பாருங்க. அதெல்லாம் ஒரு கிஃப்ட் அவருக்கு. ஆனால் அது வந்து சிவாஜி சார்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பயபக்தியாக தான். சிவாஜி சார் பெர்ஃபெக்ட் மேன். அவர்கிட்ட என்ன நீ பண்ணுவீங்க நீங்கள்? நீ ஷார்ட் சொல்கிற மாதிரி விஷயத்தை அவர் சொல்லிடுவார்ல. அவர்கிட்ட போய் விளையாடலாம் முடியாது. அவர்கிட்ட விளையாட்டுங்களா? எவ்வளோ பெரிய ஆளாகட்டும். இவர் செட்டில் ஜெமினி வந்து சிவாஜி மாதிரி மற்ற நடிக்கலாம் வாட்ச் பண்ணுவாரா இல்லை அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் ஜாலியாக பேசிட்டு இருப்பார், காமெடி பண்ணுவார். திடீர்னு எனக்கு ரவிக்குமார் சண்டை வரும். ஸ்பாட்டு ஷூட்டிங்கில் பயங்கர சண்டை வரும். சண்டை வந்து அவர் அடிக்க விட்டார், நான் ஓடுவேன். இதெல்லாம் பார்த்து நேராக கமல்கிட்ட போவார். கமல் ரவிக்குமார் ரமேஷ் சண்டை போட்டுட்டு இருக்காளே, நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா அப்படின்னு. சார் நீங்கள் போங்க சார், அவங்க நாளைக்கு ஒன்றா வரும், நீங்கள் வேலையை பார்க்க. கமல் எங்களை பற்றி அவருக்கு தெரியும் கமலுக்கு. அந்த மாதிரி நல்லா ஜாலியான மனிதர். சிவாஜி ஜெமினி 2 பேரும் உங்களுக்கு சினிமாவில் தெரியும். எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு உறவினர். அவரோட நீங்கள் பழகவில்லை தலைவர். எம்ஜிஆரை வந்து நான் வந்து ரசிகனாக பார்த்துருக்குறேன், தொண்டனாக பார்த்துருக்குறேன். எப்படின்னா கட்சி கூட்டத்தெல்லாம் வருவார். அப்போவே எனக்கு சொந்தக்காரங்க தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு அந்யோன்யம் எங்களுக்கு ஏற்படல. ஏன்னா எங்கள் அப்பா பிரிஞ்சுட்டார் சண்டை போட்டு. அதனால் டோட்டலாக எங்கள் குடும்பம் பிரிஞ்சிடுச்சு. ஜானகி வந்து அவங்க தனியாக போயிட்டாங்க, நாங்கள் தனியாக வந்தோம். அதனால் எங்களுக்கு டச் இல்லாமே போச்சு அது. ஆனால் மற்றபடி அவர் பொதுக்கூட்ட டிஎம்கே கூட்டத்தெலாம் வருவார். அதெல்லாம் பெரிய காமெடி நடக்கும் அந்த காலத்தில். மவுண்ட் ரோடில் பாட்டை தோட்டத்தில் வேலை செஞ்சோம், ஹோட்டலில் வேலை செஞ்சப்போ நான். அப்போது கூட்டம் எம்ஜிஆர் வரலாம் போய் உட்காந்துருப்போம். நைட்டு 12 மணி ஆகுங்க. 12 ஆகும். 12 மணிக்கு ஒருத்தர் மைக்கில் சொல்லுவான். அப்போ மக்கள் தலைவர் தான், புரட்சி நடிகர் தான், புரட்சி தலைவர் கிடையாது. புரட்சி நடிகர் மக்கள் திலகம் திண்டிவனத்தை தாண்டி விட்டார். உயின்னு விசில் அடிப்பானுங்க. டே இங்கே கை தட்டியான் கேட்க மாட்டா திண்டிவனத்துக்கு நான் சொல்லுவேன். இங்கே எதுக்குடா கை தட்டுறீங்க அப்படின்வேன். ஆனால் நானும் சேர்ந்து தான் தட்டுவோம். குறையத்தில் வந்து 3 மணி ஆகும் விடிய. அண்ணன் விழுப்புரத்தை தாண்டி விட்டார் அப்படின்னு ஊர் உட்காந்து கடைசி 5 மணிக்கு வருவாருங்க கூட்டத்துக்கு. ஆனால் வந்தோடனே அப்படி சுசுபடி ஏறி அப்படி ஒரு ஜம்ப் பண்ணலாம் ஏறுவார். காத்திருக்கோம், கண்டிப்பாக காத்திருக்கோம். எம்ஜிஆர் மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க ஐகான் யாருமே கிடையாது, இதுவரை கிடையாது. உதவி செய்கிறதுலே ஆகட்டும், எந்த விஷயம் இருந்தாலும் சரி. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலில் வந்து சிஎம்லாம் ஆகிட்டார். அப்போ ஜானகி அம்மாட்ட அவர் கேட்குறாரு. ஏன்னா ஜானகி அம்மா கல்யாணம் பண்ணலாம் எம்ஜிஆர் சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து அபூர்வ சிந்தாமணி ஆயிருந்தா. அதில் வந்து பெரிய ஹிட்டு ஆகும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சம்பளம் வச்சுங்களேன். இவர் அப்போ தான் 500 சம்பளம் வச்சுருக்கிறாரு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து லவ் பண்ணுறாரு ஜாஜிமாரில். கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ எங்கள் அப்பா சம்மதியில். அதெல்லாம் முடியாது, நீ வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண போகிற, அவன் வந்து டாப் ஸ்டார், நீ வந்து அப்கமிங் ஸ்டார்னா. இல்லை நான் உண்மையிலே அதெல்லாம் அந்த நானியன் பிறகு 5 சாப்டர் எழுதியிருப்பார். அதில் 5 சாப்டர் கார்டியன் போட்டிருப்பார் எங்கள் அப்பா பற்றி. எங்கள் அப்பா தான் கார்டியன். வேஞ்சானியை கூட்டு வந்து நடிகையாக்கி ஸ்டாராக்கி சைனிங் ஆத்தர் எவ்ரிதிங் எங்கள் அப்பா தான். அதனால் கார்டியன் தான் எழுதியிருப்பார். அதில் ஒரு 5 சாப்டர் இருப்பார். அப்போது முன்னாடி கேஸ் போட்டு கேஸில் எங்கள் அப்பா கோர்ட்டில் அவரே வாதாடுவார். நல்லா படித்த மனுஷன் அவர் அந்த காலத்து பியானஸ். அதனால் எம்ஜிஆருக்கு அப்போ தெரியும். எம்ஜிஆர் கேஸ் தோத்துட்டாரு. ரொம்ப 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு கணவன் மனைவி இதுவே கொடுக்கலையே. அப்பா பேர் நாராயணன். அது வேஞ்சன் அம்மா பேர் நாராயணி. தம்பி நாராயணியோட தம்பி தான் இவங்க அப்பா நாராயணன். வேஞ்சனோட அப்பா வந்து தெரியுங்களா ராஜகோபாலர் தெரியுங்களா? அவர் வந்து பியூச்சில் பக்கல பாட்டு எழுதுறவர். ராஜகோபாலர் யாருன்னா பாபநாத சிவனோட தம்பி. எங்கள் பெரிய தாத்தா தான் பாபநாத சிவன். இப்படி எங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணோன்னே அப்புறமா ஒரு சிஎம்எல் ஆனப்பறம் சொல்கிறாரு ஜானகி அம்மா கிட்ட, நாராயணன் வந்து நம்ம வந்து உங்கள் மாமாவை லா மினிஸ்டர் ஆகிக்கலாம், ஏன்னா லா பயங்கரமாக தெரியாது. அவன் தம்மா ஒத்துக்கலை. அப்போது அது சுரேந்திரன் சொன்னார் எனக்கு அவர் பையன். ஏன்னா அவர் பையனை தான் தங்கச்சி இப்போ கட்டியிருக்கான் கல்யாணம் பண்ணி. அதனால சொன்னார் அவர். ஆனால் இவ்வளோ நெருக்கம் இருந்தும் அந்த காலத்தில் போய் பார்த்தது எதுவுமே கிடையாது. எல்லாம் தூரம் பார்க்குறது தான், மேடையில் பார்க்குறது, கூட்டத்தில் பார்க்குறது, பொதுக்குழு நடக்கும்போது பார்க்குறது, இப்படி பார்க்குறது வழியா. நான் ஒரு இதாகலையே. இப்போ பாண்டியராஜன் கல்யாணம் நடந்துச்சு, நான் தான் மாப்பிள்ளை தோழனான்னு நினைக்கிறேன். அவர் எங்கிட்ட தான் வந்து காசு கொடுத்தாரு. மொய் பணம் எனக்கு எங்கேயும் கொடுக்குறாரு. வாசுகி இல்லை அவினாசி பண்ணி பொண்ணுங்க கொடுத்தாரு. அது 20,000 ரூபா பணம் இருக்குது. அப்போ அது கிட்ட 2 லட்சம் செலவு. அது எடுத்து போய் தான் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது பாண்டியராஜனுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மனிதர். அப்போல்லாம் கூட நான் தான் வாங்குறாரு அவர்கிட்ட. ஆனாலும் எனக்கு வந்து நான் அவர்கிட்ட சொல்லணும், நான் தான் சொந்தக்காரர் சொல்கிறேன். என்ன மனசில் உருவாகவே இல்லை. ஏன்னா நான் வந்து சினிமாவில் முன்னேறணும், அவ்வளோதான் என்னுடைய ஒரே குறிக்கோளை தான். யாரோட உதவியும் இல்லாமல் வரணும், உழைக்கணும், பெரிய ஆளாகணும். தான் அந்த லட்சத்துக்கு தான் நான் பயப்படுறேன். நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா சார்? நீங்கள் ஆமாம், பின்ன எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கல்ல. அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஒரு கஷ்டமும் எதுவுமே நமக்கு எப்பவுமே லாஸ் தாங்க வாழ்க்கையில். முதல்ல காரைக்குடிகிட்ட சேர்ந்தேன். அது பாரதிராஜா பாலச்சந்தர் வீட்டுக்கு தான் எல்லாம் போவாங்க. ஏன்னா அவர் தான் எல்லோரும் அறிமுகப்படுத்துவார்.
கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் சைக்கிளில் டெய்லி போவேன். அந்த சைக்கிள் நீ கன்னிராஜில் பார்க்கலாம். அது ஒரு ஹேண்ட் பேர் இருக்காது, ஒரு சைடில் உடஞ்சிருக்கும். அதை போட கூட காசு இல்லை என்கிட்ட. ஒத்த ஹேண்ட் பேர் பிடிச்சி தான் போவேன். அதே சைக்கிளில் தான் பாண்டியராஜன் கூட வருவார் சினிமாவுக்கு, அங்கங்கே சுற்றுவார். அவர் சைக்கிளும் அங்கே இருக்கும், கன்னிராஜில் இருக்கும். அப்போ அவர்கிட்ட சேரலை, காரைக்குடியில் சேர்ந்துட்டு அவர்கிட்ட 3 நாள் படம் பண்ணி எஸ்பி சேகர்லாம் வச்சு எடுத்து டிஸ்கஷன்லாம் பண்ணி கதைவாசலாம் எழுதி அந்த படம் 3 நாள் ஷூட்டிங்கில் போச்சு. அப்புறம் ஒரு படம் பாண்டியராஜன் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். 85 சேர்ந்து 86 பூஜை 87 சென்சார் பண்ணிட்டேன். அதை நம்பி கல்யாணம்லாம் பண்ணிட்டேன், படம் வரல. பையன் பிறந்தான், பெரிய பையன் பிறந்தான், படம் வரல. 2ஆவது பையன் பிறந்தாலும் சொன்னால் தாய்க்கு தலைமகன் தந்தை கடைமகன் லக்குன்னாங்க, படம் வரல. அதனால் எந்த படம் வராதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பூஜை போட்டேன், அந்த படம் வரல, 2 நாள் நின்று போச்சு. அப்போ என்னடா பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அப்புறம் ரவிக்குமார் சேர்ந்துட்டு வேலைக்கு சேர்ந்தோன்னே பெரிய குடும்பம் வசனம் எழுதுறேன். அது 100 days படம். உடனே அந்த கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி அவங்க வந்து என்னை டைரக்ட் கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா என்னாச்சு உனக்கு, ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன், 85 பண்ணேன், 87 இதாகிடுச்சு, சென்சார் ஆகிடுச்சு அந்த படம். இப்போ அந்த பிரிண்ட்டே இல்லை. பாண்டியராஜன்லாம் சொல்லிட்டாங்க, ரமேஷ் கண்ணா வந்து அவ்வளோதான் உங்கள் மார்க்கெட்டிங். இப்படி கெடுக்கிறது நிறைய பேர் இருக்கிற சினிமாவில். டே பைத்தியக்காரா, அது உன் படம் ஃபைனான்ஸில் மீனில் போச்சு. இது வந்து ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. அப்போல்லாம் ஃபிலிம் தான் பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் காசு இல்லைன்னா ஃபிலிம் இருக்கடா அவங்ககிட்ட ரிலீஸ் பண்ணுவாங்கடா போடா அப்படின்னு. அது நியாயமாக தான் இருக்குது. உடனே போய் பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் பண்ணி பூஜைலாம் போட்டு ஜெயராம் மீனா தான் ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு. மணிவண்ணன் விவேக் வச்சு ட்ராக் எடுக்கிறேன், காமெடி ட்ராக். முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் நாள் 3 ஷாட் எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான், சார் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணு அப்படின்றான். ஏன்டா யூனியன் பிரச்சனையா அப்படின்றேன். ஃபிலிம் இல்லை சார் அப்படின்றான். எல்லாம் ஷாக்கு, என்னடா ஃபிலிம் கம்பெனியில் ஃபிலிம் இல்லைன்ற. ஆமாம் சார் ஃபிலிம் இல்லை சார், நிறுத்துக்கு சார் ஷூட்டிங்னு போயிட்டான் அவன். மணிவண்ணன் கேட்டார், ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் டைரக்டரே ஆக முடியாதா அப்படின்ட்டு. ஆனால் கம்பெனிகள் நான் வந்து போய் 2 நாள் ஆகிச்சான், எக்ஸைஸில் மாட்டிக்கிச்சான், 2 நாள் ஆகுன்ட்டான். சரி 2 நாள் வெயிட் பண்ணி 3ஆவது நாள் போகலான்னா ஸ்ட்ரைக், பெப்சி படைப்பாளி ஸ்ட்ரைக், 1.5 வருஷம் ஸ்ட்ரைக். அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அந்த பாலு மகேந்திரா அந்த ஸ்ட்ரைக் 1 வருஷம் ஸ்ட்ரைக்குங்க. ஆனால் அதில் என்ன ஒரு லாபம் கிடச்சுன்னா பாலச்சந்தர் பாரதிராஜெல்லாம் எனக்கு அப்படி பெட் ஆகிட்டாங்க. பாரதியார் இப்போ பார்த்தாலும் செயல் வீரர் அப்படியே அன்பாக தான் பேசுவார். அப்படியே பாலச்சந்திரன் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டாரு, வா எனக்கு ஆனந்த் இல்லாத கை நீ கரெக்ட் தண்ணி வா அப்படின்னு கூப்பிட்டு. அந்த அளவுக்குலாம் ஒரு பழக்கம், ஒரு நன்மையிலையும் ஒரு தீமை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி போயிட்டேன். அப்புறம் அந்த படம் வரல, அந்த 2 நாள் ஷூட்டிங்கில் போச்சு. அப்புறம் கடைசியாக தான் தொடரும் படம் அஜித்தை வச்சு படம் பண்ணேன். அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக உன்னிடத்து கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு வழியாக நடிகராக சுற்றி. உங்கள் படம் தான் அந்த இளையராஜா வந்து இசையமைச்ச ஒரே அஜித் படம். ஒரே அஜித் படம் தான். அதுவே ஒரு ஆச்சரியம். இளையராஜாவில் இசையமைப்பாரா நமக்கு, அது ஏதோ லக்கில் இசையமைச்சிட்டார் அவர். அது ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸு உன்னிடத்தில் கொடுத்த படம் ரிலீஸே ஒரு சின்ன ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இளையராஜா கிட்ட வந்து என்னென்னா, இளையராஜா என்னன்னா எங்கள் ஒய்ஃபோட அப்பா வந்து PS திவாகர்னு பெரிய மியூசிக் டைரக்டர். அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ்னு வந்தால் KV மகாதேவன், தண்டாதி ஃபிலிம்ஸ் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு சிஸ்டர் கன்சர்ன், அது எடுக்கிற படம் PS திவாகர் தான் மியூசிக். மாட்டு யூனிவேக்ஸ் ஒன்று வாசிப்பார் அவர். அப்போ அதனால் அவருக்கு தெரியும் இளையராஜாவுக்கு PS திவாகர் மருமகன்றனால. போனோடனே அது என்னமோ சேர்த்துட்டு அந்த நேரங்க நம்மகிட்ட ஒன்றும் சொல்கிறது இல்லையா, ஏன் வருதுன்னு நன்றும் தீதும் பிற தரவாரான்னு சொல்கிற மாதிரி அது எப்படி வருதுன்னு தெரியாது. இளையராஜா மியூசிக் போட்டுட்டு அதில் ஹைலைட் என்னென்னா, முதல் படம் எனக்கு உன்னிடத்துக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. 2ஆவது படம் படையப்பால் நடிக்கிறேன், ஷூட்டிங்கு போயிட்டேன். ஃபைனல் எடிட்டிங் பண்ணி ஆள் இல்லை. இவங்க மூவி எல்லாம் எடுத்துன்னு அங்கே வராங்க. முதல் படம் டைரக்டர் நிலைமை பாருங்கள், உடனே ரவிக்குமார் ரஜினி சாரா, முதல் படம் டைரக்டர் இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, உனக்கு மூவி வேலை எடுத்து நான் அவங்க ப்ரொடியூசர் அங்கே வரணும் மேடம், உங்களுக்கு மைசூருக்கு நீங்கள் தான் நடிக்க கூப்பிட்டீங்க. நானாக கூப்பிட்டேன், அவர் தான் என்னை கூப்பிட்டா நடிக்கிறதுக்கு வாண்டு. அப்புறம் நீங்கள் முதல் நாள்லேயே கூட அந்த ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டு நடிக்க போயிட்டீங்க. அது பெரிய காமெடி. அதை விட பெரிய காமெடி இருக்குது. அப்படி முதல் நாள் ஷூட்டிங். அது எப்படின்னா, முதல் நாள் ஷூட்டிங் உன்னிடத்துக்கு படம் நடிச்சுன்னுக்கிறேன். விக்ரம் சார் எல்லா படத்துக்கும் ஒரு சீன் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அடுத்த படம் நல்லா கேட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்ல எப்பவுமே சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு படம் கோகுலத்தில் கொடுப்பாரு, நான் பிரசிடென்ட் கொடுப்பாரு, சூரியம் சார் அஜித் கொடு எல்லாத்துலேயும் ஒரு சீன் கொடுத்துருவாரு. இந்த கதை சொல்கிறவன் டைரக்டர்னா அவர் என் ஞாபகம் வந்துடும். ஏன்னா ரவிக்குமார் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க. அவர்கிட்ட லாஸ்ட் நாங்களாம் 3 பேர் சூப்பர் ஜாலியாக அட்டையெல்லாம் அடிப்போம். நேரம் தான் இந்த கடகலான்னு ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் அவர் கூப்பிட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டாரு என்ன, நானும் ஒரே சீன் அடிச்சுட்டு நேராக போய், சார் அடுத்த படத்தை நல்லா கேட்டு கொடுங்க வழக்கம் போல் அப்படின்ட்டு போனையோ, நாளைக்கு வாப்பா சீன் இருக்குப்பா அப்படின்ட்டாரு. ஒன்றும் புரியல. அப்போ ராஜகுமாரன், லிங்குசாமி, ஷாஜான் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரவிசங்கர்லாம் அவங்க, சார் நாளைக்கு வந்துடுங்க செம்ம கேரக்டர் இது அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கேரக்டர். நான் தான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி இப்போ தான் ஓகே ஆகி அஜித் ஓகே பண்ணி இளையராஜா கம்போஸில் முடிச்சு வச்சுருக்கேன் நான். சரி போயிட்டே இருக்கிறேன். அது ஒரு பக்கம் போகிற டிஸ்டர்ப் போயிட்டுருக்கேன். கரெக்டாக முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். அங்கேருந்து ஆளுங்க மேனேஜருங்க, விக்ரம் சார் ஆஃப் டே வர முடியுமான்னு கேட்குறேன். நான் சொன்னேன், இல்லைங்க வர முடியாது, ஒரு படம் பண்ணேன் நின்று போச்சு,
அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணேன், 2 நாள் நின்று போச்சு. பூஜை போட்டு ஒரு படம் நின்று போச்சு. இப்போ இந்த படம் முதல் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் டேட் கொடுத்துருக்காப்பல, அதனால் நான் வர முடியாது தேசியோட. ஐயோ விக்ரம் சார் கூப்பிட்றாரு, கண்டிப்பாக வாங்கன்றார். முடியாமல் அப்போ வந்து இந்த ஃபோன் கிடையாது, அந்த வீட்டு ஃபோனை பிடிச்சி என்னை கூப்பிட்டு மாட்டி விட்டாங்க விக்ரம் சார்கிட்ட. ரமேஷ் சார் சொல்லிட்டு வாங்க, நம்ம ஒரு ஹாஃப் டே தான், அப்போ ஹாஃப் டேல போயிடலாம் அப்படின்றாரு அவர். என்ன இவர் இப்படி இருக்கா சார், என்ன சார் வெஸ்டர்ன் ஃபோனு கண்டுக்கல அவர்கிட்ட. என்னடா போட்டு யோசிச்சு பெரிய எல்லாம் ஆளாளுக்கு கூப்பிட்றாங்க. அஜித் வந்து பின்னாடி வந்து இப்படி தோளில் கை போட்டு பார்த்து, என்ன சார் என்ன ப்ராப்ளம்? இல்லை அஜித் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது என்ன படம் நடிக்கிறார் இப்போ, அதில் அஜித் அப்புறம் நடிச்சிருக்கேன், அது அதை விட ஆகிட்டது. கூப்பிட்றாரு, சரி போயிட்டு வாங்க சார். மேக்கப்பெல்லாம் போட்டாங்க, அஜித் போட்டாப்புல, தேவயானி போட்டா, ஜீரா போட்டாச்சு. 3 பேர் உட்காந்துருக்காங்க ஹாஃப் டே. நான் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடிக்க போகிறேன். எங்கள் ஜெமினி வாசன் ஹவுஸ் ஒன்று இருக்காங்க. அப்போ இப்போ கேட்டாங்க, அங்கே போய் நடிச்சுன்னா இப்போ கார்த்திக் தான் கூட நடிக்கிறாரு. அங்கே அவருக்கு ரமேஷ்கண்ணா 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சுது, அதை விட்டுட்டு நடிக்க வந்துருக்கிறியே, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், அது இந்த ஓடாத படத்தில் நடிக்க விட்டு. ஐயோ சார் ரொம்ப இருக்க, நான் நொந்து போய் வந்திருக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அவர் எப்போ பாரு அந்த படத்தை ஓடாதேன்னு சொல்லுவார் கார்த்திக். ஏன்னா அதே மாதிரி இருக்காதான் ஒன்று நந்தவனி தேர்வு ஒரு படம், சேம் சப்ஜெக்ட், கிளைமேக்ஸ் மட்டும் மாறி போச்சு, அதனால பிடிச்சி வச்சுருக்க படம். நான் என்ன பண்ணுறது தெரியணும்னு அப்புறம் பார்த்தா ஆஃப் டே ஆச்சுங்க. ஆஃப் டே கட்சி என்னன்னா ரோஜா வீட்டு விட்டு தள்ளுவாங்க வெளியில். நாங்கள் ரெண்டும் அவர் வெளியே வந்து இருந்தோன்னே இனி அப்படி போட்டோன்னு நாங்கள் ரெண்டும் வந்து நின்று அப்படி பார்ப்போம். ஒரு பார்க்குற ஷாட்டுக்கு அப்படியே கூட்டு போயிட்டார் ஓடுறேன் அங்கேருந்து அந்த ஒரு ஷாட்டுக்கு. அப்புறம் பார்த்தா இது பெரிய லைஃப் கொடுத்துச்சு படம் இல்லையா, அதெல்லாம் அப்போ அஜித் தானே பாராட்டணும். ஆமாம், அதனால தான் நீங்கள் தொடர்ந்து உங்கள் படம் தொடர்ச்சியாக படம் பண்ணாமல் நீங்கள் வந்து நடிப்பிலே இது ஆகிட்டு உன்னிட்டு நன்றி கொடுத்த என்ன காரணம் இல்லையா? ஆமாம், அதுதான் காரணம். தொடரும் பேர் வச்சது என்னென்னா இனிமேலாவது நிறைய படம் தொடரணும், அதுக்கப்புறம் தொடரவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து நடிப்பு இது எல்லாத்தையும் தவிர வந்து KS ரவிக்குமார் சாரோட உங்கள் அடையாளம் தான் வந்து மிகப்பெரிய இதுவாக இருக்குது. அதாவது KB சாருக்கு எப்படி அனந்தூர் இருந்தாரோ அந்த மாதிரி வந்து இவருக்கு நீங்கள் அவர் ரொம்ப கோவக்காரர், எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும்? பயங்கர கோவக்காரர், அடிக்கலாம் வருவார், அடிப்பார் கூட. ஆனால் அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது வந்து யாருக்கு தெரியும், கஷ்டப்பட்டு பல வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு உதவி வைக்கிறதுனால தான் அந்த அருமை தெரியும். இப்போ பசங்கள்லாம் எல்லாம் வெல்ட்டுட்டு பசங்க பைக்கில் வரானுங்க, இல்லை காரில் வரானுங்க, லேப்டாப்பில் வரானுங்க, அவனுக்கு போய் கேட்குறானுங்க, நடிக்கிறது இது அசிஸ்டண்ட்டை கேட்குறானுங்க, ஒரு படம் ஒர்க் பண்ணுறானுங்க, அப்புறம் தேங்க்யூ சார் போயிடுறாங்க. நம்ம அப்படி அடிச்சு விரட்டினா கூட போக மாட்டாங்க. ஐயோ நான் போக மாட்டேன், சண்டை போட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி அவர் வந்து அவர் என்ன சண்டை போட்டாலும் நான் அவர்கிட்ட தகராறுலாம் பண்ணுவேன். அது எப்படி சார் அந்த பாண்டேஜ் வந்து, ஏன்னா நீங்கள் டேரக்டர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறமும் திரும்ப அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும், அது ஒரு மனசு வேணும் சார். அது அவர் இது பண்ணுறது உங்களுக்கு ஒரு மனசு வேணும். அது எப்படின்னா அவர் டைரக்டர், அதாவது யாராக இருந்தாலும் டைரக்டர்னு அந்த பொசிஷனே வேறுங்க, அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும். சிலவங்க அது எப்படி இன்னொன்று என்ன தெரியுங்களா, டைரக்டர்னா அவர் டென்ஷன், அவருக்கு 24 பிரச்சனை இருக்குது. அவர் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் அவர் ஆர்டிஸ்ட் அந்த வேலை வாங்கணும், அடுத்த சீன் என்னன்னு யோசிக்கணும், இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முந்தின சீன் என்னன்னு பிளான் பண்ணணும், இதெல்லாம் முடிஞ்சு இந்த டேட்டை முடிக்கணும், இந்த டேட்டில் டப்பிங் போகணும், இவ்வளோ பிரச்சனை அவர் தலையில் இருக்கும். அதனால தான் கேப்டன் ஆஃப் ஷிப் பண்ணுறாங்க. டைரக்டர்ன்றது பெரிய விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் அவர் டென்ஷன் ஆவார், நமக்கு தெரியும். ஏன்னா நான் டைரக்டர் ஆனது எனக்கு தெரியும் டென்ஷன்லாம் எப்படி இப்படி வரும்னு. அதனால் திட்டும்போது மற்ற அசிஸ்டன்ட்டில் ஓடிடுவாங்க. சார் டேரக்டர் திட்டுவார் சார், நான் போக மாட்டேன். திட்டுட்டுல அதனால நீ திட்டுவார் சொல்லி சும்மா இருந்தால் அதுக்கு அவர் திட்டு வாங்குவேன், ஏன்டா சொல்லன்னு திட்டு வாங்குவேன். அது நான் நேராக திட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அவரே கொஞ்சம் கூல் ஆகிடுவார், அவரு கொஞ்சம் அவுட்லெட் கிடச்சிடும் இல்லை. அந்த மாதிரி எங்களுக்குள்ள பெரிய பாண்டேஜ். அது ஒரு 18 வருஷம். ஒன்றில் உதயநிதி படம் பண்ணார் ஆதவன் ரெட் ஜெயிண்ட். ஆமாம், அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது MAM சமைச்சிட்டார். அந்த வீட்டில் தான் ஷூட்டிங், பெரிய பெரிய பங்களா. அது உள்ளே இருக்கும் பங்களா, வெளியே ஒரு பெரிய கார்டன் இருக்கும், ஒரு 2-3 கிரவுண்ட் தள்ளி தான் கார்டன். அங்கே அப்போல்லாம் அந்த மைக்கில் ஹலோ மைக்கில் சொல்ல டைரக்டர் ஸ்டார்ட் ஆக்ஷன் எல்லாம் அவர் மைக்கில் கட்டெல்லாம் அது சொல்ல அதுக்கு வெளியே கேட்கும். அப்போ ஷார்ட் எடுத்து முடிச்சு டைரக்டர் அங்கே காட் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. நானும் உதயநிதி செம்பு முத்துலையும் உட்காந்துருக்குறோம் வெளியில் கார்டனில். நான் ஒன்று 1 more அப்படின்றேன். ஒன்று என்ன சார் எப்படி சார் 1 more சொல்கிறீங்க, அதான் கட்டு சொன்னப்பறம் எப்படி வெயிட் பண்ணுங்கன்னா கட்சா 1 more கத்துறேன். அவன் ஷாக் ஆகிட்டான் உதயநிதி, என்ன இது பிடிக்கும். அப்புறம் சாப்பிடும்போது கேட்க சார் இல்லை சார் நீங்கள் அங்கெங்கேயோ கட்டு சொல்கிறீங்க, ரமேஷ் கண்ணா 1 moreன்றாரு, நான் எப்படி 1 more கேட்குறேன், பார்த்தா கரெக்டாக நீங்களும் 1 more எப்படி சார், அதெல்லாம் தெரியும் என் குரலையே அவன் கண்டுபிடிச்சிருவான் 1 more இல்லையா. அது ஒரு யோசனையாக அந்த குரல் வந்துச்சுனாக்கா அதிலேயே தெரிஞ்சிடும். அந்த ஓகே 1 more அது ஒரு மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியும், மைண்டுக்குள்ளே ஓடும். அது எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் என்ன ஷாட் எப்படின்னு என் மைண்டு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க இந்த சினிமாவில் எல்லாருமே. ஏன்னா எல்லா வேலையும் நான் பார்த்துக்குவேன். பிரேக் டவுன் போடுவேன், காஸ்டியூம் பார்ப்பேன், என்ன கிளாப் அடிப்பேன், ஸ்க்ரீன் பிளேயில் உட்காருவேன், டிஸ்கஷன் எல்லாமே பண்ணேன். அதனால் எதாக இருந்தாலும் நம்மளை தான் கேட்பாங்க. பசங்கள்லாம் அசிஸ்டன்ட்டுங்கெல்லாம் டைரக்டர் பேச மாட்டாங்கன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. எதாவது தப்பான நைஸ் சில மட்டும் சொல்லுவாங்க. நான் உடனே அவனை கூப்பிட்டு போய் டைரக்டர் எதிரில்
அறிவுதா உனக்கு ஏடா பயங்கரமாக கத்துவேன் ஒன் டே டென்ஷன் ஆகாதரா அவர் நினச்சி ரொம்ப நான் டென்ஷன் ஆகிட்டேன் நினச்சின்னு டென்ஷன் ஆகாதரா அப்படின்வாரு. சரி போ அப்புறம் சரி விட்றா சரி என்ன இப்போ பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுவார். சில நேரம் அவர் கத்துவார், அப்போ நான் அவருக்கு மேலே கத்துவாங்க நின்று உடனே டே என்னடா நான் கத்துறேன் நீ கூட சேர்ந்து கத்தினு. இல்லை சார் அப்படி தான் நல்லா இருக்குன்னு. சில நேரம் ரஜினி சார்லாம் அங்கேருந்து ஏதாவது டயலாக் என்ன சொல்லி அனுப்புவேன். நான் போய் சார் இந்த மாதிரி ஏன் அப்போ டிஸ்கஷன் என்ன பண்ணியிருந்தேன் நீ அப்போ சொல்ல வேண்டியதானே, இங்கே வந்து ஸ்பாட்டில் சொல்கிறிய இதுக்கு முன்னாடி இருந்தால் பின்னாடி உனக்கு தெரியுமாடா இப்படி கத்துவார். சமாளிப்பேன். அவர் ரஜினி சார் அங்கே வந்துடு ரியாக்ஷன் கொடுப்பாரு, நான் போயிடுவேன். போனப்புறம் சார் ரஜினி சார் சொல்லக்கூடாதா பாவி நான் மட்டும் திட்டுங்கிறேன். இல்லை நீங்கள் திட்டு ஸ்டாப் பண்ணதானே சொல்கிறது. அந்த மாதிரி கமல் சாராட்டே மாதிரி தான் ஏதாவது சொல்லி அனுப்பார். அப்படி கண்ணிலே கட்டுற சொல்லுவார். நான் போய் சொன்னோன்னே டேட் கத்தாம சொல்லுவோம் வந்து கண்ணிலே கூப்பிட்டுருவாரு கமல் சார். இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணிக்காங்க, ரஜினி கமல் 2 பேர். 2 பேர் யார் சார் ரொம்ப ஸ்டோரிலாம் இன்வால்வ்? 2 பேருமே எல்லாம் சொல்லுவாங்க.